8/7/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இன் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்டர்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் 2024-25 ரிகார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, I am director informed that should be taken into the account for appointing guest faculty in the university schools department centers from the academic year 2024-25. Qualification for the guest faculty குவாலிஃபிகேஷன் அவங்களோட 2024-25 பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து சேம் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆஸ் பர் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்ன ரெகுலேஷனில் அவங்க இருக்கணும். அட் த சேம் டைம் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா appointing guest faculty will be as per UGC prescribed guidelines. அந்த 2019 காப்பியை இதோட என்க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 2019 28 ஜனவரி அன்னைக்கு 2019 கொடுத்த அந்த கைட்லைன்ஸை இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஆனோரியம் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து 1500 பர் லெக்சர், ஒரு லெக்சருக்கு 1500 கொடுக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் 15,000 பர் மந்த். ஸோ ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஃபோர்த் கம்மிங் அகடமிக் இயர், அதாவது 2024-25 வரைக்கும் இது கொடுக்குறோம். இந்த இஷ்யூடு வித் அப்ரூவல் யூனிவர்சிட்டி அத்தாரிட்டி, இது வந்து சப்ஜெக்ட் டு த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடும்போது இதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணுங்கிறத வந்து யூஜிசி ஆல்ரெடி ஒவ்வொரு தடவையும் அது அவங்களோட கைட்லைன்ஸை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கடைசியாக இவங்க சொன்ன கைட்லைன் வந்து வந்த வருடம்னு பார்த்திங்கன்னா 2019 ஜான்வரி 28 அப்போ வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பர் மந்த் நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆனரியும் அவங்களுக்கான ஒரு லெக்சருக்கு 1500 அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் இதில் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். எனக்கு பாருங்கள், இதுதான் அந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து 28 ஜனவரி 2019 சொன்னது. ஸோ இதில் ரிவைஸ்டு இதில் பார்த்திங்கன்னா ஆனரியம் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, அது வந்து அவங்க கமிஷன் ஒன்று போட்டப்போ 537th மீட்டிங்கில் டிசம்பர் 10, 2018 நடந்த கன்சிடர் அதில் வந்து இஷ்யூ ஆஃப் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, அதாவது நிரந்தர பணி இருக்கிற இடத்துல காலி பணியிடமாக இடத்துல வந்து கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த டெம்ப்ரவரி ஃபேக்கல்ட்டிஸை போடுறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 7th பே ரெக்கமெண்டேஷன் படி எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், அதாவது அவங்களுக்கு சேலரியில் எப்படி கொடுக்கணும், அதை என்ஹான்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனரியம் ஃபார் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து 1500 ஒரு லெக்சர். இதுதான் நம்ம இப்போ வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தோம். இதுதான் இவங்க அட்டாச் பண்ணி இப்போ வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டிஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் 50,000 பர் மந்த் கொடுக்கணும். ஸோ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்லி சேங்ஷன் போஸ்ட்டில் தான் இருக்கணும். அது மாதிரி ஹவவர் இந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்கெல்லாம் சேங்ஷன் போஸ்ட்டில் அவங்களுக்கு அடிக்குவேட் டீச்சிங் இதில் இல்லாத பட்சத்தில் நம்பர் ஆஃப் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20% ஓவர் அண்ட் சேங்ஷன் போஸ்ட்டில் சொல்லியிருக்கணும். அப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியாக இல்லை காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு அந்த ரெகுலர் ஃபேக்கல்ட்டிக்கு உள்ள ரூல்ஸில் தான். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்ன மினிமம் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஹெச்டி இல்லைன்னா நெட் ஸ்லெட் ஏதாவது முடிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற நார்ம்ஸ் தான் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எஸ்பெஷலி யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர் அவங்களோட நாமினி செலெக்ஷன் சேர்பர்சன் இவங்க தான் அதை நாமினேட் பண்ணுறது மாதிரியும். அதே மாதிரி நாமினேட்டட்னு பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர், டீன், கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி இல்லை ஹெட் ஆஃப் த சேர்பர்சன் இவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி. அதேமாதிரி அகடமிஷியன் ரெப்ரசன்டிங் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, விமன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர், ஆக்டிங் வைஸ் சான்சலர் இவங்க வந்து நாமினேட்டட். இவங்களெல்லாம் நாமினேட் பண்ணுறதே வந்து வைஸ் சான்சலர் இவங்க தான் நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 4 மெம்பர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக வந்து அதில் இருந்திருக்கணும். கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி பார்த்திங்கன்னா தே ஆர் நாட் ட்ரீட்டட் லைக் ரெகுலர் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் voting ரைட்ஸ் இல்லை இந்த கமிஷன் இல்லை சங்கம் இது மாதிரியான விஷயத்தில் வச்சுருக்கும் போது வேரியஸ் மெம்பர் ஸ்டாச்சுரி பாடிஸில் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிறவங்கலாம் இப்படி இருக்கக்கூடாது. அதேமாதிரி சூப்பர் அனிவேட்டட் டீச்சர்ஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஃபார் த என்கேஜ்மெண்ட் ஆஸ் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி டு த மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அலவன்ஸ், பென்ஷன், கிராஜுவிட்டி, லீவ்
அதில் இருக்கிற பெனிஃபிட் இது தான் நாங்கள் கொடுக்க மாட்டோமே தவிர, அதெல்லாம் யாருக்குன்னா ரெகுலர் டீச்சர்ஸ் கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் எப்போலேருந்து எஃபெக்ட்னா பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் திஸ் லெட்டர். ஸோ இந்த கான்டென்ட் ஆஃப் த லெட்டர் வந்து நீங்கள் எல்லோரும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன்லேயும் இதை நீங்கள் கொடுக்கணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி அப்போதைய செக்ரட்டரி இதை சைன் பண்ணியிருக்காங்க. இது யாராக இருக்குன்னா ஆல் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ், ஆல் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் யூஜிசி, பப்ளிக் ஆஃபீஸர் யூஜிசி ஃபார் அப்லோடிங் ஆன் தி யூஜிசி வெப்சைட். ஸோ 2019 சொன்னது வந்து இந்த சேல்ரி இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய இடத்துல இதை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் லேகிங் இன் த கான்செப்ட் ஆஃப் த திங். ஸோ இது இன்னமும் வந்து இது வந்து ஒரு பெரிய லேகிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இப்போவும் சொல்கிறாங்க. இதே விஷயம் ஸ்டில் இது ஃபாலோ பண்ணுறாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணது வந்து 2019 ஜான்வரியிலே இதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. இது மாதிரியான விஷயத்துக்கு 7th பே கமிஷனுக்கு ஈக்குவலாக இந்த இதை கொடுக்கணும். சேலரி கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு நீங்கள் ஹானரியம் கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரக்சருங்கிறத இதை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டில் தென் இதை ஃபாலோ பண்ணணும். இது இந்த லெட்டர் வந்த தேதியிலேருந்து இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். த கைட்லைன்ஸ் வில் கம் டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் தி இஷ்யூ ஆஃப் திஸ் லெட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டில் இட் வாஸ் லேகிங் இன் த கான்செப்ட். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து இன்னுமே அதை ப்ராப்பராக எல்லாருக்கும் அந்த சேலரி வருதான்னா இட்ஸ் நாட் ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மோரார்லெஸ் இது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சேலரிங்கிறது வந்து யுஜிசி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும். யூஜிசி கிராண்ட்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்ன இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சேலரி இதில் வந்து ஃபாலோ பண்ணுறதுல வந்து நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு அவங்க ஏற்கனவே வந்து ஜான்வரி 28 சொல்லியிருக்காங்க. இன்னும் அது எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் மென்ஷனும் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அது சம்மந்தமான நிறைய விஷயத்தில் வந்து நீங்களுமே வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பார்ட்டுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சேலரி ரெக்கமெண்டேஷனை மென்ஷன் பண்ணி தான் இப்போ வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு ஆல்ஃபர் பண்ணதுலேயும் இதே கைட்லைன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் வந்து இது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஏற்கனவே மென்ஷன் சஜஸ்ட் பண்ண ஒரு சேலரி ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் நான் கீழே போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு நம்மளதை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எஜுகேஷன் வீடியோங்கிறதுனால நம்ம இதில் ரெகுலராக வந்து நிறைய சப்போர்ட் நம்ம கிடையாது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம போட முடியும். தேங்க்யூ.